காலை நேரத்தில் இந்த சமூகத்தோடு நாமத்தை பயன்படுத்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துக்கும் விரைவி வருவேன் என்று சொல்ல நல்ல தகப்படை காலையான நாங்கள் வரவிருக்கிறோம். உங்கள் நாமத்தை நாங்கள் வரவிருக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைமான சுத்தாவியானது, எங்கள் மத்தியில் எழுந்தருகிறவர் சுத்தாவியானது, இந்த காலை ஆராதனை வேளையில் நீங்கள் மத்தியில் எழுந்தபடியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்கள் மத்தியில் அசைவாடுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி. தாய்க்குள்ளா நீர் எத்தனை நல்லவராக, உண்மை போல யாரும் எங்களை விசாரிக்க, எங்களை நடந்து செல்ல, எங்களோடு கூட இருக்கிற ஒரு நல்ல தகப்பன் உண்மை போல யாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Say
Holy
Hey
Yeah.
சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமி வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் மனமும் என்னை கைவிடவே மாற்றி. இந்த காலங்களில் சொன்னதை செய்யும் மனமும் என்னை கைவிட மாட்டீங்கப்பா மாற்றி. இது வானத்தின் வாசல் திரும்பி வரும்போது 2 பரிவாரம். ஃபர்ஸ்ட் அவர் போகும்போது வெறும் கோலும் தடி அவ்வளோதான், எளிமையா போறாரு. திரும்பி அவர் ஆண்டவர்
பரிவாரங்கள் நிறையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கும் பழிக்கணும் அப்படின்னு சொன்னால் பெத்தேங்கிற இந்த வானத்தின் வாசல் இந்த இடத்துல என்ன பண்ணாங்க? விடாதபடிக்கு ஆண்டவரை உறுதியாய் தேட வேண்டும். ஹல்லேலூயா. இங்கிருந்து தான் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரும், வாக்குத்தத்தங்கள் வரும். அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் உறுதியாய் பிடித்துக் கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் ஆண்டவர் அவைகளை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலையும் நம்ம பாடி ஆராதனைக்காக கடந்து போவோம். பாடலுடைய பாடலை போடலாம். கடுக்கி விழுச்சோரை தாங்குகிறேன். 295வது பாடலை எடுத்துக்கொள்ள கடுக்கி விழுந்தோரை தாங்குகிறார். ஹல்லேலூயா. கடுக்கி விழும்போது சிரிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் அவங்க தூக்கி விடுறதுக்கு சிலராக இருப்பாங்க. நம்முடைய ஆண்டவர் விழும்போது நம்மை தூக்கி நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாழ்த்தப்பட்டோரை எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே. எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் நிறைந்தவரே. உன்னாவும் உயரணுமே, அது உலகெங்கும் சொல்லுங்க. உன்னாவும் உயரணுமே, அது உலகெங்கும், அது உலகெங்கும் வரணுமே. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. கடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். கடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கின்றேன். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கின்றேன். கூப்பிடுதல் என்று குரலிக்குவி, விருப்பம் நிறைவேற்றுவி. கூப்பிடுதல் என்று உன்னாவும் உயரணுமே, அது உலகெங்கும் இயேசு நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். உயிரினங்கள் எல்லாம் உம்மைத்தானே நோக்கி பார்க்கின்றன. உயிரினங்கள் எல்லாம் உம்மைத்தானே நோக்கி பார்க்கின்றன. உணவளித்து ஏக்கமெல்லாம் நிறைவேற்றுவி. ஏற்ற நேரத்தில் ஏக்கமெல்லாம் நிறைவேற்றி. உன்னாவும் உயரணுமே, அது உலகெங்கும்
உம் நாமம் உயரணுமே, அதை உலகெங்கும் பரவணுமே. அல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்கும்? தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை. நம்ம நாடு இந்து நாடு. கிறிஸ்டியானிட்டி அப்படின்னா அது மைனாரிட்டி அர்த்தம். இது சிறுபான்மையினர், அதான் அதோட அர்த்தம். பெரும்பான்மை இந்து மக்கள் இருக்கிறதுனால சிறுபான்மை கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஒரு. ஆனால் லேட்டஸ்டா RSS அவர் மூலமா எடுக்கப்பட்ட இந்து முன்னணி அவர் மூலமா எடுக்கப்பட்ட ஒரு கணக்குல 40% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று அறிக்கை. எத்தனை சதவீதம்? 100ல் 40. ஆனா உண்மையா அரசாங்கத்தின் கணக்குப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுப்பாங்க, இயேசு கிறிஸ்துவாய் வாழ்வாங்க, பரலோகம் போவோம், பரலோகத்துக்குரியவன்னு சொல்லுவாங்க. நான் கெசட்ல அவங்க பேர்ல என்ன பேர் இருக்கும்? ஹிந்துன்னு இருக்கும். அதை மாற்றி இருக்க மாட்டாங்க. சபையில இருப்பாங்க, ஆலயத்தில் இருப்பாங்க, ஆராதிப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, நினைச்சிருக்க மாட்டாங்க. இப்போ அரசாங்கம் எதை குறிக்கணும், அந்த கெசட்ல என்ன இருக்கோ அதுதான் குறிக்கும். ஆனால் சபையில் இருக்கிற நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காய் வந்திருக்காங்க. கணக்குப்படி 40% கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க ஒரு கணக்கெடுப்பு. அல்லேலூயா. வெகு சீக்கிரத்தில் சிறுபான்மை எப்படி மாறப்போகுதுன்னா பெரும்பான்மையாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எந்த மதத்துக்குரியவரும் அல்ல, முழு மனுக்குலத்திற்கும் உரியவர். ஆமென். எல்லா மனிதர்களுக்காகவும் அவர் மரித்தார், எல்லா மனிதர்களுக்காகவும் அவர் உயிரோடு எழுப்பினார், எல்லா மனிதர்களுக்காகவும் இன்றைக்கு அவர் முழு உலகத்திலையும் அசைவாடி கொண்டிருக்கிறார் சபைகள் மூலமாய். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அது சொல்லப்பட்டிருக்கிறது, தகப்பனே தந்தையே சிவக்குத்தான் எழுது ஆராதனை யாருக்கு? இயேசப்பாவுக்கு. அல்லேலூயா. அதை பாருங்க, அன்பு கூறும் எங்களை அரவணைத்து அதிசயம் செய்கிறீர். ஆமென். பற்றி கொண்ட யாவருக்கும் பாதுகாத்து பரலோகம் என்ன செய்வீர்? நம்ம எங்க போறோம்? நம்ம எதற்கு சொந்தக்காரங்க? நீங்க தானே இந்த பூமிக்கு சொந்தக்காரங்க கிடையாது. இந்த பூமிக்குரிய, இந்த பூமியில வாழ்றோம். கொஞ்ச நாள் என்ன பண்றோம்? இந்த பூமியில ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறோம். அந்த வீட்டுக்காரங்க நம்ம பிடிக்கல, என்ன பண்ணுவோம்? வேற வீட்டுக்கு காலி பண்ணிடுவோம், அடுத்த வீட்டுக்கு போயிடுவோம். நிரந்தரம் கிடையாது இல்லையா? அதே போலதான் இந்த பூமியின் வாழ்க்கை நமக்கு என்ன கிடையாது? நிரந்தரம் அல்ல. நிரந்தரம் எங்க? பரலோகம். அல்லேலூயா. இயேசுவுடைய சமூகம் தான் நமக்கு நிரந்தரம். ஆமென். அல்லேலூயா. அப்படி முழங்கால் படிக்கலாமா? கொஞ்ச நேரம் முழங்கால் படிக்கிற தேவ சமூகத்தில் அன்பு கூறும் எங்களை பாதுகாத்து. அப்ப நீங்களும் நானும் அன்பு கூறோம். யார் மேல அன்பு கூறோம்? யார்கிட்ட அன்பு கூறோம்? இயேசுப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் முழங்கால் படிட்டு, நான் உங்களை நேசிக்கிறேன் இயேசுப்பான்னு சொல்லுவோம். நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்துல நிறைய நேசங்கள் இருக்கும். நம்ம அநேகரை நேசிப்போம், அநேக காரியங்கள் நம்ம நேசத்தை வைப்போம். ஆனா எல்லாம் ஒரு நாள் மாயையாய் முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நிரந்தர இயேசுப்பா மட்டும்தான். அல்லேலூயா. கூப்பிடுங்க, இயேசுப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் உங்களை நேசிக்கிறேன் டாடி. அல்லேலூயா. அதனாலதான் அந்த காலங்களில் நான் வந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் அந்த காலங்களில் நம்மை தேடி வந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. 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 நான் நம்பும் நம்பிக்கைக்குரியவர் நீங்க ஆண்டவரே. நாங்க நம்பும் நம்பிக்கைக்கு பாத்திரர் நீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. 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 சொல்லுங்க, நான் உண்மை நேசிக்கிறப்பான்னு சொல்லுங்க. இயேசுப்பாவை நேசிக்கிற ஒரு மனிதனால, ஒரு மனுஷியால சும்மா இருக்க முடியாது. இயேசுப்பாவை நேசிக்கிறேன்னு சொல்றவங்க வீடுகளில் இருக்க முடியாது. நான் இயேசுப்பாவை மேல அன்பு வச்சிருக்கிறேன், இயேசுப்பாவை தேடுறேன், நான் பரலோகம் போவேன்னு சொல்றவங்களால வீடுகளில் முடங்கி இருக்க முடியாது. அவர்கள் தேவனை தேடி ஓடி அவருடைய சமூகத்துல ஓடிடுவாங்க, அவருடைய பாதத்துல ஓடிடுவாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் அப்படிதான் அவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம், அவருடைய பாதத்தை தேடி வந்திருக்கிறோம். சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிற ஆண்டவரே சொல்லுங்க. நான் உங்க மேல அன்பு வைத்திருக்கிற ஆண்டவரே. இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நீங்க எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபைகள் பெரியது, அவருடைய இரக்கங்கள் பெரியது, அவருடைய தயவு பெரியது, அவருடைய நேசம் பெரியது, அவருடைய விசாரிப்பு பெரியது.
இருக்கிறது. அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட பெரியவராய் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவரிடத்தில் இரக்கம் உண்டு, அவரிடத்தில் அன்பு உண்டு, அவரிடத்தில் விசாரிப்பு உண்டு, அவரிடத்தில் நமக்கு தேவையான எல்லா ஆரோக்கியமும் உண்டு. ஹalleluya. கூப்பிடுவோம் ஆண்டவரேன்னு சொல்லுகிறேன். ஏசப்பான்னு சொல்லுவோம். ஏசப்பா, நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் ஏற்றவைகளாய் காணப்படுகிறது. ஹalleluya. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிற ஆண்டவரே. இந்த பூமியில இந்த உலகத்துல எல்லாவற்றையும் காட்டிலும் நான் உங்களை நேசிக்கிறப்பா, உங்க மேல அன்பு வைத்திருக்கிற ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர். ஹalleluya. ஹalleluya. அந்த பாட்டு போட்டிருக்கிறது, அன்பு கூறும் எங்களை அரவணைத்து அதிசயம் செய்கிறீர். ஆமென். என்ன செய்யறாரா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, என்ன செய்யறாரா இயேசுவா? அதிசயம். இன்னைக்கு அதான் நமக்கு தேவை. என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடந்துடாதா? என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்துடாதா? என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகி விடாதா? என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு கிரியை நடந்து விடாதா? ஆண்டவர் சொல்றார், அவரை நேசித்து அவர் மேல் அன்பு வைத்து அந்த இடத்துல வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பற்றி கொண்ட யாவரையும் பாதுகாத்து பரலோகம் கூட்டி செல்வீர். அல்லேலூயா. பாடலாமா? அன்பு கூறும் எங்களை அரவணைத்து அதிசயம் செய்கின்றீர். அன்பு கூறும் எங்களை அரவணைத்து அதிசயம் செய்கின்றீர். பரலோகம் கூட்டி செல்வீர். பற்றி கொண்ட யாவரையும் பாதுகாத்து பரலோகம் கூட்டி செல்வீர். பற்றி கொண்ட யாவரையும் பாதுகாத்து பரலோகம் கூட்டி செல்வீர். உன்னாமம் உயரணுமே, அது உலகெங்கும் உன்னாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. தகப்பனே, தந்தையே, உமக்கு தான் ஆராதனை. தகப்பனே, தந்தையே, உமக்கு தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்ய கடந்து வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் நன்மை செய்வதற்கு, உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வதற்கு, உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்டுவதற்கு, எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, மிகுந்தவரே. உன்னாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. உன்னாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. இயேசுவின் கரங்களை பற்றிக் கொண்டே, நான் இயேசுவின் கரங்களை பற்றிக் கொண்டே, எனக்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. எனக்கும் பயமில்லையே, யாருக்கும் கவலை எனக்கில்லையே. இயேசுவின் கரங்களை பற்றிக் கொண்டே, நான் இயேசுவின் கரங்களை பற்றிக் கொண்டே, எனக்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. எனக்கும் பயமில்லையே, இனியும் எனக்கும் பயமில்லையே, இனியும். Hallelujah, 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 hallelujah.
நோக்கமானே இயேசுவுக்காய் நிற்கொண்டே இனி வரும் வளர்ச்சி நோக்கமானே அழிந்து போகும் பாராட்டு வேண்டாமே அழிந்து போகும் பாராட்டு வேண்டாமே அரவணைக்கும் இயேசு போதும் போதுமே அரவணைக்கும் இயேசு போதும் போதுமே ஹalleluya 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 அவர் நல்லவர் ஆமென் அப்படியே வந்து எழுதுகிறார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் கர்த்தர் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இந்த காலை ஆராதனை பண்ணி அவருடைய சமூகத்தில் வர்றதற்கு அவரை பாடி துதிப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் நன்றி சொல்லுங்க அதே நேரம் நீங்க ஆண்டவரோட பேசுங்க தேவ சமூகத்தில் வந்திருக்கீங்க நீங்க ஆண்டவரோட பேசுங்க நாளைக்கு கடந்த கால வாழ்க்கையை ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுத்து உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து குறைகள் குற்றங்கள் தவறுகள் பலகீனங்கள் ஆண்டவரை தேடாத சூழ்நிலைகள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஆராதனை வேலையில் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறப்பான்னு சொல்லுங்க என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே என் பலகீனங்கள் மாறணும் என் குறைகள் ஹல்லேலூயா அவன் ஆராதனை வேலைகளை புதுப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார் நம்மை புதுப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவராக நடத்துகிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேலாய் அவர் இருக்கிறார் உங்களை கரத்தை பிடிக்க வல்லவராக இருக்கிறார் ஹல்லேலூயா கூப்பிடுங்க இயேசுவான்னு சொல்லி கூப்பிடுங்க இயேசுவான்னு சொல்லி கூப்பிடுங்க இயேசுவான்னு சொல்லி கூப்பிடுங்க அவர் அருகில் வந்து உங்களை தொட்டு ஹல்லேலூயா சுகப்படுத்த வல்லவராக இருக்கிறார் உங்களை தொட்டு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் ஹல்லேலூயா இந்த இருக்கிற இருளான அனுபவங்களை கர்த்தர் இந்த கால வேளையில மாற்றி ஒரு வெளிச்சத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் தோல்விகளை கர்த்தர் மாற்றுகிறார் ஹல்லேலூயா பயங்களை கர்த்தர் மாற்றி போடுகிறார் ஹல்லேலூயா இல்லாத நிலைமைகளை கர்த்தர் மாற்றி போட்டு கர்த்தர் ஒரு செழிப்பை கர்த்தர் கொண்டு கட்டிட வல்லவராக இருக்கிறார் ஹல்லேலூயா கூப்பிடு ஆண்டவரே நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே இந்த காலை ஆராதனை உங்களுடைய பிள்ளைகளாய் உங்க சமூகத்துல வந்து ஹல்லேலூயா உங்களை நோக்கி கூப்பிடுகிற ஒருவரையும் நீர் வெறுமையாய் அனுப்புகிற ஆண்டவர் அல்ல வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல ஹல்லேலூயா நிரம்ப ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நிரம்ப நடத்துகிற ஆண்டவர் ஹல்லேலூயா இந்த வருடம் முடிகிறதுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கிறது இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிக்க போகிறார் கரத்தை ஆண்டவர் பிடிக்க போகிறார் ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய கரத்தை நீங்க பிடிச்சுக்கோங்கப்பான்னு சொல்லுங்க என் கரத்தை நீங்க பிடிக்க ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த மாதத்துல இனி வரும் நாட்கள் ஆண்டவரே உங்கள் நித்திய வெளிச்சமாக இருக்க போகிறார் அவரே உங்கள் கரத்தை பிடித்து நடத்த போகிறார் உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போகிறார் உங்கள் தோல்விகள் ஜெயமாய் மாற போகிறது உங்கள் இக்கட்டுகளை கர்த்தர் மாற்றி உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இனி நீங்கள் தோற்று போவதில்லை இனி நீங்கள் கண்ணீர் வடிப்பதில்லை நீங்கள் இனி அழுது கொண்டு இருப்பதில்லை ஹல்லேலூயா துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை ஆராதனை வேளையில உங்களுடைய பிள்ளைகளை நோக்கி கூப்பிடுகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அவர்களை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளான அனுபவங்களை கர்த்தர் மாற்றி போடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா தோல்விகளை கர்த்தர் மாற்றுங்கப்பா எல்லா பயங்களை கர்த்தர் நீக்கி போடுங்கப்பா ஹல்லேலூயா எல்லா கசப்பான அனுபவங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனை வேளையில கர்த்தர் மாற்றி ஒரு ஆண்டவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையை கட்டளையிடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 வேதாகமத்துல இளையகுமாரன் ஒருத்தர் இருந்தார் தகப்பனை விட்டு தூரம் போன ஒரு மனுஷன் ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க என்ன பாருங்க ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க 2 பிள்ளைங்களை ஒருத்தருடைய சவகாசம் நண்பர்களோடு சேர்ந்து யாரோட சேர்ந்து நண்பர்களோடு சேர்ந்து பாவ வாழ்க்கை வாழ்ந்து ஒரு திடீர் அப்பாட வரான் அப்பா என்னப்பா அப்படிங்கிறாரு பா நீங்க அவங்க கூட இருக்க போறதில்லை என்ன பண்ணுங்க எனக்குரிய சொத்துக்களை எனக்கு தாங்க எனக்குன்னு வர வேண்டிய குறையான சொத்துக்களை நீங்க கொடுக்கணும் இந்த தகப்பன் என்ன பண்ணிருப்பாருன்னா கேட்டோட கொடுத்துக்க மாட்டாரு அவனுடைய சவகாசம் சரியில்லை அவனுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை ஆகையால் பா இரு வெயிட் பண்ணு உனக்குரியதை தருவேன் கொஞ்சம் காத்துரு இல்ல எனக்கு என்ன செய்யணும் எனக்குரியதை தர வேண்டும்
கம்படியா வாங்கிட்டு போயிட்டான். தூர இடத்துக்கு போனான், இஷ்டம் போல வாழ்ந்தான். ஒரு நாள் வந்துச்சு, இருந்ததெல்லாம் அழித்து போட்டான்னு சொல்லப்பட்டது. துன்மார்க்கமாய் அழித்து போட்டான். அங்க பசி, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஒரு நேரம் ஆகாரத்துக்கு வழி இல்லாத நிலைமை. அப்போ அவர் இடத்துல வேலைக்கு போறான். என்ன காரணம்? அந்த ஊர்ல பஞ்சம், சரியான பஞ்ச காலத்துல ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறான். பன்றி மேய்க்கிற வேலை. என்ன வேலை? பன்றி மேய்க்கிற வேலை. அவனா அன்றைக்கு இருந்த காலகட்டங்களில் அந்த யூதர்கள் அந்த வேலையை அருவருப்பாய் பார்க்கிறவர்கள். ஆனா அந்த வேலை கூட அவருக்கு கிடைக்காம இருந்துச்சு. ஆனா அந்த வேலைக்கு போகிறான், வயிற்ற நிரப்பணும், பசி. அப்போ அவனுக்கு ஆகாரம் கிடைக்கல. உடனே என்ன பண்றான்னா, அவன் கிடைக்கிற பன்றிக்கு கொடுக்குற தவிட்டை சாப்பிடலான்னு பார்க்கறான். அது கூட அவனுக்கு கிடைக்காத நிலைமை. உடனே அந்த இடத்துல நினைக்கிறான், ஐயோ, இந்த நான் வேலை பார்க்குற இந்த இடத்துல பன்றிக்கு போடுற ஆகாரம் கூட கிடைக்காத ஒரு இடத்துல நான் யாரா இருக்கிறேன்? வேலைக்காரனாக இருக்கிறேன். ஆனால் என் தகப்பன் வீட்டிலோ வேலைக்காரர்களுக்கு அநேக ஆகாரங்கள் உண்டு. அவன் யோசிக்கலாம். கடினமான நெருக்கமான பாதையில அவன் யோசித்த இடம் எங்கன்னா தகப்பன் வீட்டை யோசிக்கிறான். இன்றைக்கு அநேகர் நாம கடினமான பாதையில போகும்போது தகப்பன் வீடாகிய தேவ ஆலயத்தையும் ஆண்டவர் நினைக்க மாட்டோம். இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், இனி நம்ம அங்க போய் என்ன பிரயோஜனம்? ஆனா அவன் என்ன பண்ணான்? புத்தி தெளிந்து தகப்பன் வீட்டுக்கு வந்தான். சில காரியங்களை தகப்பனிடத்தில் சொல்லணும்னு நினைச்சு வர்றான். ஆனா தகப்பன் அதான் எதிர்பார்க்கவே இல்லை. என்கிட்ட வந்துட்டல, அது போதும். எதை சொல்ல வரனா, இன்னொருத்தர் இருந்தான். அவன் என் தகப்பன் வீட்டுக்குள்ளேயே இருந்தான். தகப்பன் வீட்டுக்குள்ளேயே இருந்தான். ஆனா அவனுடைய இருதயம் சரியில்லாமல். ஆமென், அல்லேலூயா. பாவி மனம் திரும்பி உள்ள வந்த உடனே உள்ள இருக்கிற நல்லா இருக்கிறவனுக்கு கோபம். அவன் என்ன பண்ணிட்டான்? நான் வெளியே போறேன். அவன் பிரைஸ் எல்லாம் நல்ல இந்த காலம் கிடையாது. ஆலயத்துக்குள்ள இருக்கிற நாம நம்முடைய இருதயம் தேவனுக்கு பிரியமான ஒரு இருதயமாய் காணப்படும். கண்களை முடி சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயம் மனிதர்களுக்கு பிரியமா அல்ல. எந்த மனிதனையும் யாரும் பிரியப்படுத்த முடியாது. எந்த மனிதனையும் யாரும் செய்ய முடியாது, பிரியப்படுத்த முடியாது. அல்லேலூயா. நான் கர்த்தரை பிரியப்படுத்தினா போதும். சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை பிரியப்படுத்துறேன்ப்பா. அது வரைக்கும் தகப்பன் வீட்டில் இருக்கிறான், அது வரைக்கும் தகப்பனோட கூட இருந்தான். ஆனா தன் சகோதரன் மனம் திரும்பி உள்ள வந்த போது உள்ள இருந்த சகோதரனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தகப்பன் ஏற்றுக்கொள்கிறார், ஆனா கூட இருந்தவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு தகப்பனுடைய இருதயம் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற இருதயம். தன் வாழ்வில செய்த தவறுகள், குறைகள், குற்றங்களை உண்மையாய் அறிக்கை செய்து ஒருவர் தேவ சமூகத்தை வருவார் என்று சொன்னால் அவனை ஏற்றுக்கொள்கிற இருதயம் உடையவராய் தகப்பன் காணப்படுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க வாழ்க்கையை தகப்பன் ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர்களை ஏற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முத்திரை மோதிரத்தை கொடுத்த வல்லவராக இருக்கிறார். நல்ல வஸ்திரங்களை கொடுத்த வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில இருளான அனுபவங்கள், கசப்பான அனுபவங்களை மாற்றி சந்தோஷத்தினால் உங்களை நிரம்ப பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை பிடிச்சுக்கிறேன் ஏசப்பா, நாங்க உங்களை பிடிச்சுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலக வாழ்க்கையில ஏசப்பாவுடைய சமூகம் மட்டும்தான் நிரந்தரம், அவருடைய பாதம் மட்டும்தான் நிரந்தரம். இயேசு போதும்னு சொல்லி பாருங்க, ஏசப்பா எனக்கு போதும்னு சொல்லி பாருங்க. என் வாழ்க்கையில இந்த இக்கட்டான பாதையில எனக்கு ஏசப்பா போதும். ஹல்லேலூயா. எனக்கு ஏசப்பா போதும். ஹல்லேலூயா. நீங்க போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க எனக்கு போதும். உங்களுக்கு அவர் வனாந்தரத்துல வழியை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். இருள் போன அனுபவங்களை மாற்றி வெளிச்சத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்க தோல்விகளை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்க சொல்ல வேண்டியது ஒரே ஒன்றுதான், தகப்பனே எனக்கு நீங்க போதும்ப்பா. நான் உங்க பாதத்துல அமர்ந்திருக்கேன், உங்க சமூகத்துல அமர்ந்திருக்கேன், என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உங்க பாதம் எனக்கு போதும் ஆண்டவரே, உங்க சமூகம் எனக்கு போதும் ஆண்டவரே. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ராஜா அவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற அருமையான தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில தேவ சமூகம் போதும், ஆண்டவர் போதும். வாலிப தங்கச்சி சொல்லுங்கம்மா, வாலிப தங்கச்சி சொல்லுங்கம்மா, எனக்கு ஏசப்பா போதும்.
நீங்க போதும் ஆண்டவரே. அவருடைய சமூகம் உங்களை உயர்த்தும், அவருடைய பாதம் உங்களை உயர்த்தும். அவருடைய சமூகத்துல விழுந்து கிடக்க கிடக்க கர்த்தர் உங்களை தேசத்துல உயர்த்தி கொண்டே இருப்பார். உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்லவரே உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். ஹalleluya. அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர். அவரை போல அவர் தெய்வம் இல்லை, அவரை போல அவர் ரட்சகர் இல்லை. ஹalleluya ஹalleluya. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது, கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. என் தேச எல்லை எங்கும் அருள்மழை வேண்டுமே, இந்த சபையின் எல்லை எங்கும் அருள்மழை வேண்டுமே. ரெண்டு கரங்கள். ஒரு சின்ன கையளவு மேகம்தான் அன்றைக்கு தேசத்துல பெருமழையை பொழிய வைத்தது. ஒரு சின்ன கூட்டம் தான். ஆமென். நீங்கள் நான் ஒரு சின்ன கூட்டமா இருக்கலாம். இதை கண் கொண்டு கர்த்தர் இந்த பகுதியில் ரொம்ப ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார், ரொம்ப ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க நினைக்கிற ஒரு சின்ன கூட்டமா இருக்குன்னு சொல்லி இந்த சின்ன கூட்டத்தை கொண்டு கர்த்தர் இந்த எல்கை முழுவதையும் ஆசீர்வதித்து ரட்சிக்க செய்து ஓ ஆண்டவர் ஜன கூட்டத்தை பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது, கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. என் சபையில் எல்லை எங்கும் அருள்மழை வேண்டுமே, இந்த சபையின் எல்லை எங்கும் அருள்மழை வேண்டுமே. மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே, தால் போதுமே எல்லாம் நடக்குமே. இந்த நாளிலே இறங்கி வாருமே. வானம் திறக்கணும் சொல்லுங்க. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். மேகமே மகிமை மேகமே, இறங்கி வாருமே. மேகமே மகிமை மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமை மேகமே, எங்களை மறுரூபமாக்குங்க, எங்களை மறுரூபமாக்குங்க ஆண்டவரே. ஒளிமயமாகணுமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே நான் மாறணும், இந்த மகிமையின் பிரசனத்தால் எங்களை மூடுங்கப்பா. இறங்கி வாருமே. மேகமே மகிமை போதுமே எல்லாம் நடக்குமே. இறங்கி வாருமே. மேகமே மேகமே வந்த போதுமே எல்லாம் நடக்குமே. இந்த நாளிலே இறங்கி வாருமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஹalleluya ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி அந்த நல்ல ஆண்டவருக்கு ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வந்தா முகங்கள் மாறும், இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றும். நிச்சயமா நாக மாறும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த சபையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ஆமென்.
அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை வேளையில் பாடி துதிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுங்க. தொடர்ந்து எங்களோடு பேச போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். நல்லது நாளை ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்ந்து வரவேற்கிறோம். நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்க? சொல்லுங்க. நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். சந்தோஷமா இருந்தால் என்ன பண்ணணும்? சந்தோஷமா இருக்க என்ன பண்ணணும்? கைவிட்டா இருக்கு. சங்கீதம் உலகத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்க என்ன பண்ணுவான்? வீட்டில் ரொம்ப ஜாலியாக இருக்கான். வீட்டில் வந்துட்டா என்ன பண்ணுவான்? இருப்பா ஒரு குத்து டான்ஸ் போட்டு பாட்டை சவுண்டாக வச்சு கொஞ்சம் வசதியாக இருக்கலாம். காரில் ஏறி வந்து என்ன பண்ணுவான்? ஒரு ஆட்டம். ஆனால் வேதவசனம் சொல்லி சந்தோஷமாக இருந்தால் அவன் என்ன பண்ணணும்? சங்கீதம் ஆண்டவரை பாடி துதிக்க வேண்டும். அந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வருகை உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் அமையும். ஆமென். சில அறிவிப்புகளை சொல்கிறேன். நமக்கு ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல மாலை 7 to 8 மணி வரைக்கும் ஜெபம் நடைபெறுது. ஒவ்வொரு நாளும் மாலை 7 முதல் 8 வரைக்கும் ஜெபங்கள் நடைபெறுகிறது. ஜெபங்கள் வாங்க, பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த வாரத்திலிருந்து நம்முடைய சபையில் மியூசிக் கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். சிலர் கேட்டிருக்கிறாங்க. அதில் ஒவ்வொரு செவ்வாய் ஒவ்வொரு வியாழன், செவ்வாய்க்கிழமை தோறும் வியாழக்கிழமை தோறும் இங்கே அந்த கிளாஸ் நடைபெறும். அதற்கு ஃபீஸ் உண்டு. வாரத்தில் 2 கிளாஸ் நடக்கும். எக்ஸாம் போட்டு போவாங்க. அதை முறைப்படி கற்றுக்கொள்வதற்குரிய காரியங்கள். ஆக உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால், இசை மேல ஆசை இருந்தால் நீங்கள் வந்து அதை பங்கு பெறலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் நமக்கு என்ன உபவாச ஜெபம் உண்டு. 10-10:30 மணிக்கு ஆரம்பிப்போம். ஜெபங்கள் வந்து பங்கு பெறுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சாயங்காலமும் இங்கே ஆலயத்தை சுத்தப்படுத்தி ஜெபம் வாங்க. ஜெபங்களை சேர்ந்து நம்ம இந்த சின்ன கூட்டம் இப்படி இருந்துடக்கூடாது. ஆமென். இது பெருகணும்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? உங்கள் கரங்களை எங்களோட என்ன செய்யணும்? கோர்க்க வேண்டும். நான் மட்டும் கைத்தட்டுறதுக்கும் சில பேர் சேர்ந்து கைத்தட்டுறதுக்கும் பேசுறது இல்லையா? அப்போ இந்த சபை ஆத்மாக்களால் பெருக வேண்டும் என்றால் சபையில ஜபம் ஏறெடுக்கப்பட வேண்டும். இரண்டாவது, சபையில் ஒரு மனதோடு ஜபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் பிசாசின் கையில் இருக்கிற ஜனங்களை விடுவித்து அவருடைய சமூகத்தை கொண்டு வந்து நிறுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசின் களத்துல, பொல்லாத மனிதனுடைய களத்துல ஜனங்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விடுவிக்க வேண்டியது வாங்கினா அவங்களும் வரமாட்டாங்க. நாமளே வாங்கினா வரதில்லை. இப்போ எப்படி அவங்க வர முடியும்? ரட்சிக்கப்பட்ட நாம, ஞானஸ்நானம் எடுத்த நாம நம்மளாலேயே ஆலயத்துக்குள்ள ஒவ்வொரு வாரமோ இடநாட்களோ வர முடியவில்லை என்றால் உலகத்துக்குள்ள இருக்கிறவர்கள் அவ்வளவு சீக்கிரத்துல வரமாட்டார்கள். எப்படி வருவார்கள் என்று சொன்னால் நம்முடைய ஜபங்கள் ஒருமனப்பட்டு நாம் இங்கே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவங்க இருதயங்களை அசைக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் வாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். வெகு சீக்கிரத்துல இந்த இடத்தை ஆண்டவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க வந்தவரையே சொல்லுங்க. ரொம்ப பேர் விட்டாங்க, உட்கார்றதுக்கு இடம் இருக்காது பாஸ்டர். அதனால இதுவே எங்களுக்கு ரொம்பணும். நாங்கள் இருக்க சபையில் பார்த்தீங்கன்னா மண்ணு போட்டால் கீழே விடாது. மண்ணு போட்டால் இருப்பாங்க கூட்டம். அல்லேலூயா. அதை விட 1000 மடங்கு கர்த்தர் அவங்க ஆத்துமாக்களை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அந்த இடத்தை வெகு சீக்கிரத்தில் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. உங்களுடைய ஜபங்கள் எங்களுக்கு தேவை. உங்களுடைய ஆலோசனைகள் எங்களுக்கு தேவை. ஆமென். நாம் சேர்ந்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. போன மாதம் இந்த மாதத்துல கர்த்தர் அவர் கொடுத்த வாக்குத்த வசனத்தை போன வாரத்தில் நான் சொன்னேன். மறுபடியும் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தி வசனத்தை கடந்து போகலாம். ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள், ஏதாவது சாட்சிகள் இருந்தால் சொல்லலாம். ஏதாவது ஜெப விண்ணப்பம் இருக்கா? ஒரு சில ஜெபம் பண்ணலாம். தீபோட தம்பி பண்ணிருக்கீங்க. அது சரியில்லை. படங்கள் இருக்காங்களா? பண்ணிட்டீங்களா? பண்ணி சரி. என்ன சொல்ற? ஆப்ரேஷன் பண்ணணும் வராங்களா? சரி, காரியங்களை உயர்த்தணுமா?
தம்பி பேர் தெரியுமா? சஞ்சய். டாக்டர்கள் 1000 சொன்னாலும் நம்முடைய தகப்பன் பரம வைத்தியராக இருக்கிறார். அந்த எலும்புகள், அந்த சதைகள் இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, வார்த்தையை சொல்லுங்க. நாங்கள் இந்த ஆராதனை வேளையில இருள் விலகி போக நாங்கள் பாடுறோம். கையளவு வேகம் அந்த பெருமழையை கொண்டு வருவதற்கு நாங்கள் பாடுறோம். அந்த தெய்வத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்துல இந்த ஆராதனை வேளையில அந்த தம்பி இருக்கிற மருத்துவமனையில, அந்த தம்பி இருக்கிற இடத்துல உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் என்று கட்டளையிடுகிறோம். முட்டு பகுதியில இப்பொழுது இந்த 10ஆம் மணி 30ஆம் நிமிடத்துல உங்களுடைய வல்லமையின் அபிஷேகத்தின் வல்லமை அந்த அறைக்குள் இறங்கி செல்லட்டும். பரிபூர்ண விடுதலை. சொன்ன டாக்டர்களே தேவையில்லை, நன்றாக இருக்கிறார்கள் சொல்லத்தக்க அளவிற்கு இப்பொழுது அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் என்று கட்டளையிடுகிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடுத்து வீடு நிறுவனத்தை உதவி செய்யணும். இந்த நடந்து வேலைகளுக்கு போக, தன் குடும்பத்தை கவனிக்க, அப்படிப்பட்ட காரியங்களை கத்த செய்ய ஆலயத்தை கொண்டு ஒரு சாட்சியாக நிறுத்துவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேற ஏதாவது ஜெபம் பண்ணணுமா? ஜெபம் பண்ணணும்னு சொல்லுங்க, ஜெபம் பண்ணலாம். வேற ஜெபம் எல்லா குடும்பமாய் ஆலயத்துக்கு வரணும். ஜெபம் பண்ணுங்க. அதே போல சுற்றுலா வீடு கட்டப்படணும். வீட்டை இந்த வருஷத்துல கட்டி முடிச்சிடணும். வாங்க கரெக்டாக வீட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்தோட அப்பா ஆலயத்துக்கு வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்துக்கு ஆராதனை வேலை ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அந்த வீடு கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பண ஒத்தாசைகள் உதவிகள் எங்கிருந்து வரணுமோ கர்த்தர் வாசல்களை திறங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்க. தேவனுக்காக ஜெபிக்கிறோம். ஆலயத்தை கொண்டு வந்து நிறுத்துங்கப்பா. வேண்டாத பலகீனங்களை, கொள்ளாத பலகீனங்களை நீக்குங்க இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம். நாங்கள் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இப்பொழுது ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற இந்த நேரத்துல வீடுகளில் இருக்கக்கூடிய வல்லமை இறங்கட்டும் என்று கட்டளையிடுகிறோம். ஆமை நாம் இந்த இடத்தை நிரப்புகிறதுக்காக சொல்றோம். எந்த கூட்டங்கள் இந்த ஆலயத்துக்குள்ள ஓடி வருகிறதுக்காக சொல்றோம். உங்க கண்களை பாருங்க, உங்க கண்களை மூடி இந்த இடத்தை தரிசிங்க. இந்த இடம் முழுவதும் ஆத்துமாக்கள் இருக்கிறது போல ஒரு ஃபீல் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் எங்க ஜனங்கள் கண்களை காட்டுங்கப்பா. ஜனங்கள் ஓடி வருகிறதை, ஹல்லேலூயா, இந்த இடத்துல நிரப்பப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அப்படி செய்யப்படுறது. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம். சொல்றோம் சொல்றோம் சொல்றோம். போன மாசம் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்கா? போன மாசம் ஜூலை மாதம் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம்? ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தம் கொடுக்கணும். நீங்க என்ன பண்ண நோட் பண்ணி, அது வந்து உங்களுக்குரிய வசனம். ஆமென். ஹல்லேலூயா. காற்று அடித்தும் வீடு விடணும். ஆமென். வாடகை வீடா இருந்தாலும் விடக்கூடாது. ஏன்னா நம்ம உள்ள இருக்கிறோம். ஹல்லேலூயா. சொந்த வீடா இருந்தாலும் வாடகை காற்று அடிச்சா அந்த வீடு விடவில்லை. வீட்டை குறித்து ஆண்டவர் சொல்லல, ஒரு தனிப்பட்ட மனிதனை குறித்து சொல்கிறார். அவன் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை ஏமாற்றங்கள், தோல்வி வந்தாலும் அவன் ஆண்டவருக்குள் இருந்தால் அவன் என்ன செய்வதில்லை, விழுந்து போவதில்லை. இன்னைக்கு அநேகர் விழுந்து போயிடுறாங்க. ஆலயத்துக்கு வர்றாங்க, ஆலயத்துக்கு இருக்கிறாங்க. அநேக சபைகள், அநேக மனிதர்கள் சொல்ல முடியும். ஆனா பிரச்சனை, போராட்டம், நெருக்கடி, ஏமாற்றம் ஏதோ ஒரு வாழ்க்கையில வந்து என்ன பண்றாங்க, விழுந்துடுறாங்க, இல்லாமல் போய் விடுகிறார்கள். ஆனால் தேவ பிள்ளை எத்தனை காற்றடித்தாலும், எத்தனை அவமானங்கள் வாழ்க்கையில வந்தாலும், எத்தனை தோல்விகளை தன் வாழ்க்கையில சந்தித்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், விழமாட்டான். காரணம், அவனுடைய அஸ்திபாரம் யார் மேல இருக்குது? கண்மலையாகிய இயேசுவின் மேல். உங்க அஸ்திபாரம் யார் மேல இருக்குது? இன்னைக்கு தினத்துல வந்து உங்க அஸ்திபாரம் சீக்கிரம் அசைஞ்சிருக்கும். ஒரு சின்ன காய்ச்சல் வந்து அசைஞ்சிருக்கும். ஒரு சின்ன பொருளாதாரம் எதிர்பார்க்கிறோம், பணம் கிடைக்கல, என்ன பண்றோம், அசைஞ்சிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. புருஷன் சின்ன சண்டை வந்து என்ன பண்றோம், சண்டே ஆப்ஷன் அசைஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் எனக்கு நான் கற்றுக்கொண்டதுதான், நான் கற்றுக்கொண்டது. ஆனால் போட்டோ போட்டாலும் அடைஞ்சது கூட பேர் ஆலயத்துக்கு. ஆமென். ஒரு படையில 4 பேர் 3 பேர் அப்படி போயிருக்கிறோம். ஆனால் நம்ம இன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் மழை வர்ற மாதிரி ஒரு மேகம் இருந்தாலே அசைஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. மழையை உண்டாக்கினவர் அவர். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் அப்படி இருக்கணும். நீங்க ஆண்டவருக்குள்ள விசுவாசமா இருந்துட்டீங்கன்னா எது இருக்கோ இல்லையோ, நான் எங்க போய் விழுந்துருவேன்,
அப்பாவுடைய சமூகத்தில் ஊழியக்காரர் சொன்னது, 8th படிக்கிறப்போ ஒரு ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு பக்கத்தில் சமைக்க போவோம். இப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னது, ஒரு முறை ஊழியத்துக்கு போகிறார். கொஞ்ச தூரம் போனோம், வண்டியில் தான் பெட்ரோல் இல்லை, ஊழியத்துக்கு போய் ஆகணும். அவர் சொன்னதை சொல்கிறேன். இப்போ பெட்ரோல் இல்லை, பக்கத்தில் பார்த்தா கடைகள் இல்லை, கையில் பார்த்தா காசும் இல்லை. டேப் இருக்குது, பைப்பு இருக்குது, அது தண்ணி இருக்குது. தண்ணியை குடிச்சு இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு போயிட்டு திரும்பி என் வீட்டுக்கு வர்றதுக்கு வண்டி செய்யணும், ஓடணும் ஆண்டவரே. அது அவருடைய விசுவாசம். அவர் தண்ணியை குடிச்சு ஊற்றிட்டு போயிருக்காரு, வீட்டுக்கு முடிச்சு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாரு. பாதுகாப்பு வண்டி எடுத்தது ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம விசுவாசம் ஆண்டவருக்குள்ள உறுதியாக இருந்தால் இல்லாதவையிலிருந்து கர்த்தர் ஒன்றை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது இல்லதான், ஆனால் அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு நன்மைகளை கட்டிட வல்லவராக இருக்கிறார். நாம் என்ன பண்றோம்னா சூழ்நிலையே பார்த்துக்கிட்டு இருக்கோம், பிரச்சனைகளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் மாற்றி போடுகிற ஆண்டவரை நமக்கு முன்பாக வைத்தோம் என்று சொன்னால் நமக்கு முன்பாக எதுவும் இருப்பதில்லை. காரணம், என்னுடைய அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்துவின் மேல் போட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கற்றுக்கோங்க, என் அஸ்திவாரம் யாரு சொல்லுங்க. என் அஸ்திவாரம் யார் மேல போட்டிருக்கிறேன்? இயேசப்பா மேல போட்டிருக்கிறேன். ஆமென். உங்களுக்கு எனக்கு இந்த பூமியில அடையாளம் என்ன? நீங்கள் நானும் பூமியில அடையாளம் யாரு? இயேசப்பா. ஆமென். கிறிஸ்தவன். அல்லேலூயா. அந்த அடையாளத்தை நம்ம போட்டுட்டோம். பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க ஸ்கூல் பிள்ளைங்க, இந்த யூனிஃபார்ம் போட்டு போனாதான் அந்த ஸ்கூல்ல விடுவாங்க. வேற ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு இவங்க ஸ்கூல்ல போற விடுவாங்களா? ஏய் வாட்ச்மேன் 2 பேர் இருப்பாரு, வாடமா கைட்ல அப்படி இருப்பாரு, வாட்ட காணாம, ஏய் நீ என்ன இந்த ஸ்கூலு? அடையாளம். ஆமென். உங்களுக்கு எனக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. நான் ஒரு கிறிஸ்தவன். ஆமென். நான் ஆண்டவருடைய பிள்ளை. இந்த அடையாளத்தை எல்லா இடத்திலும் தைரியமாய் காட்டுங்க. வேலை செய்யற இடத்துல நான் கிறிஸ்தவன் காட்டுங்க. நான் படிக்கிற இடத்துல நான் கிறிஸ்தவன் காட்டுங்க. அந்த அடையாளங்கள் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளதா இருக்குது. அந்த அடையாளங்கள் உங்களை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளதா இருக்குது. சில நேரங்களில் இந்த அடையாளங்களை அவமானப்படுத்தலாம். சில நேரம் இந்த அடையாளங்களை இந்த உலக மனிதர்கள் அவமானப்படுத்துவாங்க. ஆனா அதுல வைராக்கியமா நின்றுகிட்டு சொன்னா கர்த்தர் உங்களுடைய தேசத்துல உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த வீடு என்ன செய்யல? இளமில்லை. ஆலயத்துல ஜூலை மாதத்துல இருந்த உங்களை அநேகர் இருந்தாங்க, ஆனா அநேகர் இருந்து போனாங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் விடாதபடிக்கு அவங்களுக்கு வந்த பிரச்சனை தான் நமக்கு வந்துச்சு, அவங்களுக்கு வந்த போராட்டம் நமக்கு வந்துச்சு, மற்றவங்களுக்கு வந்து அதே நெருக்கடி தான் நமக்கு வந்துச்சு. ஆனா நாம் அந்த ஆலயத்தில் நிக்க கர்த்தர் உதவி செய்தார். அநேகர் என்ன பண்ணாங்க? விழுந்து போனார்கள். காரணம், அஸ்திவாரம் நம்ம யார் மேல போட்டிருக்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். அல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 19ஆம் அதிகாரத்துல கடைசி பகுதி வாசிக்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம், ஏசாயா 60 பின்னால இருக்குது. பக்கத்துல 867 எடுத்தாக்க தீபம் தான் வாசிக்கணும். தமிழ் உடனே டக்கு நிமிடம் வாசிக்க தமிழ் தெரியாது, ஆங்கிலத்தை வாசிக்க, அடுத்து ஆங்கிலமும் தெலுங்குல வாசிக்க, தெலுங்கு. சரி, ஓகே. அந்த கடைசி வார்த்தை இருக்கு வாசிக்க. யார் வாசிக்க போறீங்க? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல கடைசி ஒரு லைனுக்கு வரலாம். தேவனே உனக்கு மகிமையாய் இருப்பார். உன் தேவன், எல்லாரும் சொல்லுங்க. தீபக் அந்த வார்த்தை அவ்வளவுதான். உன் தேவன் உனக்கு மகிமையாய் இருப்பார். பார்த்துருங்க. 19ஆம் 60 லாஸ்ட்ல இருக்கும். உன் தேவன் உனக்கு ஆமென். அல்லேலூயா. இப்போ உன் தேவன், என் தேவன் சொல்லுங்க. என் தேவன் எனக்கு இந்த மாசம் முழுசும் என் தேவன். அப்போ அழகா வசனம் போடுறது, உன் தேவன் உனக்கு மகிமையாய் இருப்பார். அப்போ உன் தேவன் அப்போ உனக்கு தெய்வமாய் அவர் இல்லாவிட்டால் உனக்கு யாரா இருக்க மாட்டாரு? மகிமையாய் இருக்க மாட்டார். யாருக்கெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தெய்வமாய் இருக்கிறாரோ அவர்களை இந்த ஆகஸ்ட் மாதம்
மகிமையா இருந்து நடத்துவார். இல்லையே சொல்லுங்க. பாதுகாப்பா இருந்து நடத்துவார். இல்லையே சொல்லுங்க. கூட இருந்து நடத்துவார். ஆமென். அந்த ஆகஸ்ட் மாதத்தை எப்படி நடத்தி செல்வேன், என்ன செய்வேன், ஒரு குழப்பத்தோட ஒரு பயத்தோட கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் 10 நாள் ஆகிவிட்டது. இன்னும் என் தேவைகள் சந்திக்கப்படலையே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே, எனக்கு ஒரு வாசல் திறக்கப்படலையே, நான் சில நன்மைகளை இந்த மாதத்தில் எதிர்பார்த்திருந்த ஒன்றும் நடக்காதபடிக்கு எல்லாம் அப்படியே இருக்குதேன்னு சொல்லி ஒருவேளை துக்கத்தோடு கவலையோடு பாரத்தோடு இந்த இடத்துல வந்திருப்பீங்கன்னா, இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவன் உனக்கு மகிமையாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்கு மகிமையா இருந்த பிறகு நாம எதை பத்தி என்ன செய்ய வேண்டியதில்லை, என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலையே பட வேண்டாம், கவலையே பட வேண்டாம், பயப்படவே வேண்டாம். நம்ம அதை ஃபீல் பண்ணணும், அதை உணரணும். ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்பதை என்ன செய்யணும், உணர ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த உலகத்தில் இருக்கிற எதை குறித்து என்ன செய்ய மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். நிறைய நேரங்கள்ல நம்ம தனிமையா இருக்கிறது, நானே தான் போராடுறேன், என் குடும்பத்தை நடத்துறதுக்கு நானே தான், நான் வேலைக்கு போனதான் எனக்கு நடக்கும், நான் சம்பாதிச்சாதான் நடக்கும், நான் ஏதாவது செஞ்சாதான் நடக்கும் சொல்லிதான் மாட்டிக்கிறோம். ஏன் நான் எல்லா காரியங்களையும் செஞ்சாலும் ஆண்டவர் என் கூட இருந்தா மட்டும்தான் என் வாழ்க்கையில அற்புதங்களும் நன்மைகளும் ஏதாவது நடக்கும் என்பதை உணர்ந்துட்டுனா கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க தேவன் இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு மகிமையாய் இருப்பார். அல்லேலூயா. மகிமைனா என்னன்னு சொல்லி போன வாரத்தை சொன்ன கிரீடம். மகிமையானது ஒரு கிரீடம். ஒரு டாக்டர் படிச்சிருக்கானா அந்த டாக்டர் என்னது, அந்த பேர் அவனுக்கு என்னது, ஒரு மகிமை இல்லையா? அந்த தெருவிலேயே அவர் வந்து டாக்டரமா இருப்பார், டாக்டர் இல்லப்பா. ஒரு இன்ஜினியர் படிச்சிருந்தா அந்த படிப்பு அவருக்கு என்னது, ஒரு மகிமை. நீங்கள் நானும் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாள்ல இருந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அவர் மகிமையாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன செய்வார், இக்கட்டில் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இருளான சூழ்நிலைகளில் வெளிச்சத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். தோல்வியில ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். பயங்களை நீக்கி போட்டு சந்தோஷத்தை கொடுக்கிற ஆண்டவர். ஆமென். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் தான் அந்த மகிமை நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வழியே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அவர் மகிமையாய் இந்த மாதத்துல இன்னும் உங்களுக்கு ஈஸியா சொல்ற பாருங்க. மகிமை அப்படின்னா தெரியுமா? இப்போ நம்ம நாட்டுல போயிட்டு இருக்கோம், நம்ம கூட ஒரு எம்எல்ஏ வராரு, ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் பக்கத்துல நம்ம என்ன பண்றோம், போறோம். எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யாரும் யாரை பார்ப்பாங்க, எம்எல்ஏ பார்க்கும்போது யாரையும் பார்த்தா ஆகணும், நம்மையும். அப்போ அவரு கூட நடந்து போறப்ப எவ்வளவு சந்தோஷமா, நமக்கு ஒரு பெருமையா இருக்கும். அவரு வீட்டுல போவாரு, நம்ம கருத்துல போவோமா, போக மாட்டோம், உள்ளே விட மாட்டாங்க. அப்ப என்ன அவரை போன நம்மளும் நம்ம ஒரு உலக பிரகாரமாய் ஒரு அதிகாரியா இருக்கிற ஒரு அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷர் கூட போவதே ஒரு மகிமையா இருக்கும் என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரோடு கூட நாம் கடந்து போவது அதை போல மகிமை வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமையாய் கர்த்தர் இந்த மாதத்துல அப்படி என்ன தெரியுமா, அதை இங்க பார்க்க முடியாது. டாக்டர் ஒரு பட்டம் வந்துட்டு இந்த பட்டத்தை வச்சுக்கலாம், ஆனா அதை என்ன செய்ய முடியாது, அதை என்ன செய்ய முடியாது, உணரதான் முடியும். அதை என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க. படிச்சிருக்கோம், 10 வருஷம் படிச்சிருந்தாலும் இந்த டாக்டர் பட்டம் அது ஒரு மகிமை. அதை வந்து போர்டு வச்சா வைக்கதான் முடியும், ஏற்று சிறக்கா அது எழுதி வச்சுக்கலாம் டாக்டர். அதை என்ன செய்ய முடியாதுன்னா பார்க்க முடியாது, ஆனால் என்ன செய்ய அனுபவிக்க முடியும். அதே போலதான் இயேசு கிறிஸ்து இந்த மாதத்துல இந்த நாட்கள்ல உங்களோடு நீங்க அவரை பார்க்க முடியுமா முடியாதுன்னு தெரியாது, ஆனா உங்களோடு கூட இரவும் பகலும் அவர் கூட இருக்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. நீங்க பயத்துல நீங்க சில பாதைகளை கடந்து போகும்போது இதை எப்படி கடந்து போவேன், இதுல நான் எப்படி என்ன செய்வேன்னு சொல்லி நீங்க பயப்படும் போது ஆண்டவர் உங்களோடு கரத்தை பிடித்து அந்த இடத்தை கடந்து போக வைப்பார். அல்லேலூயா. சில காரியங்களை கடக்க முடியாது, சில காரியங்களை நான் செய்ய முடியாது, ஆண்டவர் சொல்றாரு அவர் கூட இருந்து அந்த காரியங்களை உங்களுக்கு செய்ய வைப்பார். ஆமென். மகிமை என்பது அதை பார்க்க முடியாது, அதை உணர முடியும். ஆமென். இந்த ஃபேன் இருக்குது, அதுல காத்து வருது, அந்த காத்தை எல்லாம் பார்க்க முடியுதா, ஃபேனை பார்க்கலாம் காத்தை, ஆனா என்ன செய்ய முடியும், உணர முடியும். இயேசு கிறிஸ்துவையும் அந்த மகிமையும் நம்ம பார்க்க முடியாது, ஆனால் இந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும், அதை உணர முடியும். அல்லேலூயா. அவர் கூடயே வருவார். ஆமென். இயேசு கூட வருவார்,
எல்லா வித அற்புதம் செய்வார். சொல்லுங்க, இயேசு எல்லா வித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் போக்கிடுவார். நோய்கள் பேய்கள் போக்கிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு எல்லா வித அற்புதம் செய்வார். அந்த காலை ஆராதனை வேளையில இயேசு கூட வருவார். எல்லா வித எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எடுத்த காரியத்தில் எதிரியான சாத்தானை குறியடிப்பேன். எதிரியான சாத்தானை குறியடி. இந்த மாதத்துல இயேசு கூட வருவார். எல்லா வித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லா வித அற்புதம் செய்வார். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவருக்கு ஹல்லேலூயா. அவர் கூட வருகிறார். ஆமென். உன் தேவன் உனக்கு மகிமையா இருப்பார்னா அப்ப என்ன தெரியுமா? அவரே கூட வருவார். ஹல்லேலூயா. அவரே கூட வருவார். நீங்க வேலை செய்யற இடத்துக்கு யார் வருவா? இயேசப்பா கூட வருவார். நீங்க படிக்கிற இடத்துக்கு யார் கூட வருவா? சொல்லுங்க, யார் வருவா? திருப்பா கூட யார் வருவா? படிக்கிற இடத்துல பாடங்கள் புரியாது, ஆனா இயேசுப்பா பக்கத்துல இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்க குடும்ப வாழ்க்கையில இருக்க போராட்டங்கள், பிரச்சனைகள், இதை எப்படி சமாளிக்கிறது, எப்படி கடந்து போற ஒண்ணுமே புரியலையே, குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு. அவர் சொல்றாரு, நான் என் முன் தேவன், நான் பேசுவேன் உங்க கூடயே வருவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் மகிமையாய் கூட வருகிறவர். ஆமென். இந்த மாதத்துல நீங்க தோற்று போவதில்லை. ஆமென் சொல்லுங்க. இந்த மாதம் முடியும் போது நீங்கள் வெற்றிகளை சுதந்திரிப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த மாதம் முடியும் போது உங்கள் தலையிலே கர்த்தர் கிரீடங்களை கர்த்தர் வைப்பார். தோற்று போன அனுபவங்களை கர்த்தர் மாற்றி வெற்றியின் அனுபவங்களை நீங்கள் காண கர்த்தர் உதவி செய்வார். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றியின் மாதம். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க இல்லையா? இந்த மாதம் உங்களுக்கு தலை நிமிருகிற மாதம். ஆமென். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக. ஆனா அது சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவன். யார் தேவன்? யார் தேவன்? யார் தேவன்? ஏன் தேவன். அவர் உங்களுக்கு தெய்வமா இருக்கணும். அவர் மட்டும்தான் உங்களுக்கு தெய்வமா இருக்கணும். ஆமென். யார் மட்டும்தான் தெய்வமா இருக்கணும்? இயேசுப்பா மட்டும்தான் தெய்வமா இருக்கணும். அப்படி இருப்பார் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். சரி, வாசிக்கலாம். அந்த தேவன் என்ன சொல்றார்? எப்போது உங்களுக்கு ஒரு பிரசன்னமாய் இல்ல உங்களுக்கு மகிமையாய் இருப்பார் என்று சொன்னால், ஒரு தேவன் எப்போது உங்க வாழ்க்கையில மகிமையாய் இருப்பார். வாசிங்க அதே அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. போதும். எழும்பி பிரகாசி. ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஒரு வார்த்தையை முடிக்கிறேன். எப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் பிரசன்னராய் கூட இருப்பார் என்று சொன்னால், ஒரு மனுஷன் தேவனுக்காய் எழும்பும் போது அவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எழும்பணும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி. இந்த இடத்துல எழுதுகிறார், பக்தர் எழுதுறாரு, எழும்பி பிரகாசி, எழும்ப சொல்றாரு. அப்ப என்ன, நீங்க அதுக்கு முந்தின அதிகாரங்களை வாசித்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கைகளை குறித்து சொல்லப்படுறதும், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க வாழ்க்கையில் சற்று வாசிங்க. 59:1 வாசிங்க. ஏசாயா 59:1 வாசிங்க. இல்லை. இல்லை. 19ஆம் வசனத்தை வாசிங்க. திசை தொடங்கி பயப்படுவார்கள். போதும். சத்துரு வெள்ளம் போல வரும்போது பாருங்க, தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில இங்க மிகப்பெரிய சத்துரு என்ன பண்றான்?
வெள்ளம் போல எழும்பி வந்து போராடி கொண்டிருக்கிறான். அந்த போராட்டத்தின் நேரத்துல தேவ பிள்ளை எழும்பும் போது, அல்லேலூயா, தேவ ஜனம் எழும்பும் போது அவன் என்ன செய்றாருன்னா எழும்பி பிரகாசி. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை ஆராதனை வேளையில நீங்க எந்தெந்த இடங்கள்லாம் முடங்கி கிடைக்கிறீங்களோ, ஆண்டவருக்காக எழும்ப முடியாதபடிக்கு, ஆண்டவருக்காக ஜீவிக்க முடியாதபடிக்கு, தேவனுக்காக ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியாத, எதுலதான் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபிக்க முடியாதபடிக்கு, வேத வாசிக்க முடியாதபடிக்கு, விசுவாச வாழ்க்கையில தோற்று போய் இருக்கிறீங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீங்க எழும்புவீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களோடு கூட பிரகாசிக்கிற ஒளியாய், அல்லேலூயா, மகிமையாய் அவர் கடந்து வர வல்லவராக இருக்கிறார். ஆமென். எழும்பி பிரகாசி அப்படிங்கிறார். எழும்பு, அல்லேலூயா. சில நேரங்களில் சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில எதிர்மறையாய் வரும்பொழுது அதை பார்த்து பார்த்து என்ன பண்றோம்? சோர்ந்து போய்விடுறோம், துவண்டு போய்விடுகிறோம். அந்த காரியத்தை என்ன நமக்கு நம்ம என்ன ஆண்டவரை தேடி என்ன செய்யறது, இப்படியே வாழ்க்கை போனா போதும். இல்லை, இன்றைக்கு இந்த காலவெளியில ஆண்டவர் உங்களுக்கு மகிமையாய், ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் எழும்ப வேண்டிய காரியங்களை எழும்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எழும்பி பிரகாசி அப்படின்னாரு. எழும்பி பிரகாசி. ஆமென். ஜெபத்துல எழும்பி பிரகாசி, வேதத்தை வாசிக்கிறதுல எழும்பி பிரகாசி, விசுவாசத்துல எழும்பி பிரகாசி, கர்த்தரை தேடுற காரியங்களை எழும்பி பிரகாசி, ஆண்டவருக்காக எழும்பு அப்படிங்கிறாரு. பாருங்க, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. முதலாவது சொல்ற உன் ஒளி வந்தது. இரண்டாவது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இன்றைக்கு இந்த கால வேளையில வந்திருக்கிற ஆண்டவருடைய சமூகத்துல எழும்பி வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில அவருடைய ஒளி அவங்க மேல வந்து கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை உங்க மேல உதிக்கிறது. அடுத்து பாருங்க, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனத்தையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். பாருங்க, ஆனாலும் கர்த்தர் என்ன செய்வாரா? உண்மை. உலகத்தில் இருக்கிற மனுஷன் மேல என்ன வரும்? இருள். இருள் பூமி முழுவதும் இருக்கும். காரிருள் ஜனங்களை மூடும். இந்த பூமியில என்ன நடக்குன்னு சொல்றாரு? இருளும் காரிருளும் இந்த முழு மனுக்குலத்தை மூடினாலும் கர்த்தருக்காய் எழும்பி இருக்கிற ஒரு மனுஷ வாழ்க்கையில கர்த்தர் வெளிச்சமாய் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிறவருடைய வாழ்க்கை எவ்வளவு கடினமாய் எவ்வளவு இருளாய் இருந்தாலும் கர்த்தரை தேடி வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லப்படுவது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனத்தையும் மூடும், ஆனாலும் அந்த ஜனங்களோடு கூட இருக்கிற ஓ மேல கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. இரண்டாவது, அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஆமென். அல்லேலூயா. இந்த கால வேளையில ஆண்டவருடைய மகிமை, அவரை தேடி வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய மகிமையை கர்த்தர் காட்ட விரும்புகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், பாருங்க, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு. முதல்ல சொல்லப்பட்டது பூமியவும் ஜனத்தையும் காரிருள் மூடினாலும் தேவ பிள்ளைகள் இடத்துல என்ன இருக்கும்? வெளிச்சம் இருக்கும். ஆமென். சொல்லுங்க, என்ன இருக்கும்? உங்ககிட்ட என்ன பணம் இல்லாம இருக்கலாம், சரீரத்தில் நல்ல சுகம் இல்லாமல் இருக்கலாம், நாம் நினைச்ச காரியங்கள் நமக்கு நடக்காம இருக்கலாம். ஆனா தேவ சமூகத்துல வந்திருக்கிற உங்களிடத்துல வெளிச்சம் உண்டாயிருக்கும். அந்த வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. 4வது வசனம் சொல்லப்படுகிறது, சுற்றிலும் உன் கண்களை என்ன செய்ய? எலும்பு எலும்பு என்ன செய்ய? சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அல்லேலூயா. இந்த காலவேளையில கர்த்தர் சொல்ற 2 வார்த்தை, ஒன்னு எழும்பணும், இரண்டாவது பூமியை சுதந்திரிக்க நாம் கண்களை ஏறெடுக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. உன் சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 10வது வசனத்தை வாசிங்க. கடைசி, ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கி. அல்லேலூயா. இறங்கினேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர்
கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் எதிர்பார்த்திருக்கீங்க? எத்தனை பேர் இந்த காலவெளியில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து நான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ எழும்பி பிரகாசி. அது மாத்திரமல்ல, உன் கண்களை சுற்றிலும் ஏறெடுத்துப்பார். அடுத்து சொல்லப்படுகிறது, என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு இறங்கி ஒரு அற்புதத்தை, என்ன அற்புதம் என்றால் அவருடைய மகிமை உங்களோடு கூட இருக்கிற அற்புதம். அவருடைய மகிமை உங்களோடு கூட இருக்கிற அற்புதம். அவர் உங்களோடு கூட இருந்தா போதும். ஏசப்பா உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால், ஏசப்பா உங்க வாழ்க்கையில உங்களோடு இருப்பார் என்று சொன்னால், நீங்க தோற்று போவதே இல்லை. உங்க கண்ணீர்கள் இனி ஆனந்த களிப்பாய் மாறும். இனி வடிக்கிற கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை உங்க வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது சொல்லப்படுகிறது பாருங்க, 18ஆம் வசனத்தை வாசிங்க. கேட்கப்பட மாட்டாது. ஆமென், ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்முடைய மதில் எப்படி? இனி கொடுமை என்னது? உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் எண்ணிக்கையிலும் கேட்கப்படாது. ஆமென். அழிவு, பிரச்சனை, போராட்டம் இனி கேட்கப்படாது. உன் மதில்கள் இந்த நாள் முதற்கொண்டு ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசல் என்ன இருக்குமா? துதி. தேவ பிரசன்னம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது அவன் எழுப்பி பிரகாசிப்பான். சுற்றிலும் கண்களை ஏறெடுத்து பார்ப்பான். சொல்லப்படுகிற ஆண்டுடைய கிருபை உங்க மேல இருக்கும். அடுத்து உங்க வீடுகள்ல துதிக்கிற துதி காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. 20வது இப்படி முடிகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். சொல்லுங்க, ஆண்டவர் கூட இருந்தாங்கன்னா துக்கம் இணைஞ்சிரும். துக்கம் இணைஞ்சிரும். துக்கம் தான் என் வாழ்க்கையா இருக்கு. போகிற இடம்லாம் பிரச்சனை, இங்கிட்டு போனா பிரச்சனை, அங்கிட்டு திரும்பினா பிரச்சனை, எதை சந்திச்சாலும் இப்படிதான் இருக்குது. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொல்லுங்க, என் துக்க நாட்கள். சொல்லுங்க, என் துக்க நாட்கள் முடிந்து போனது. நான் சந்தித்த பிரச்சனைகள் முடிந்து போனது. என் தோல்வி முடிந்து போனது. ஜெயம் வந்தது, வெற்றி வந்தது, சந்தோஷம் வந்தது, ஆனந்த களிப்பு வந்தது. தேவன் என்னோடு கூட, தேவன் என்னோடு கூட அவர் பிரசன்னராக இருக்கிறார், மகிமையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு ஆண்டவர் உன் தேவன் உனக்கு மகிமையாய் இருப்பார் என்று சொன்னால், யாரெல்லாம் கர்த்தருக்காய் எழும்புறாங்களோ அவங்களுக்கு ஒரு மகிமையாக இருப்பார். அடுத்து எழும்பி தேவ சமூகத்தில் வந்து சுற்றிலும் இருக்கிற ஜனத்தின் ரட்சிப்புக்காய் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவர்களுக்கு அவர் மகிமையாய் இருப்பார். அவர்களுக்கு அவர் கிருபையாய் இறங்குவார். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்களை கர்த்தர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என் துக்கம் முடிஞ்சு போச்சு சொல்லுங்க. விசுவாசிங்க, நம்புங்க. என் துக்கம், என் பொருளாதாரம் என்ற துக்கத்தை கர்த்தர் மாற்றி போட்டுட்டார் சொல்லுங்க. என் பொருளாதார துக்கத்தை கர்த்தர் மாற்றி போட்டு விட்டார். ஒரு ஆசீர்வாதத்தின் செழிப்பை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வீட்டுல போயிட்டு இந்த வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. அநேக காரியங்களை சொல்லப்படும். கடைசி வசனம் இப்படி இந்த வாசித்து முடிக்கலாம். இன்னும் கடைசி வசனம் வாசிக்க, சின்னவன் ஆயிரமும் நான் ஏற்ற காலத்தில் உங்க துக்கத்தை மாற்றுவதற்கு கர்த்தராகிய ஆண்டவர் என்ன செய்றாரா? ஏற்ற காலத்துல தீவிரமாய் உங்க துக்கத்தை மாற்றுவார். தீவிரமாய் ஹாஸ்பிட்டல்ல போனா எமர்ஜென்சி வார்டு இருக்கும், ஐசியூ இருக்கும், நிறைய வந்துட்டு அதி தீவிரமாய். ஆமென். உங்க பிரச்சனைகளை அறிந்த ஆண்டவர், உங்கள் நெருக்கடிகளை அறிந்த ஆண்டவர் தீவிரமாய் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இந்த பகல் வேளையில் செய்வாராக. ஹல்லேலூயா. அது பாருங்க, ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் செய்து முடியும் நடப்பிப்பேன் என்று வாக்குறுதியார். ஆமென். ஆண்டவர் மகிமையா இருந்தா துக்கத்தை எல்லாம் மாற்றி போட்டுருவார். ஆமென். ஹல்லேலூயா. சின்னவனா அவனை எப்படி மாத்தினாரா? 1000க்கு அதிபதியா. சிறியவனை வளர்த்த. சொல்லலாம், நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், நான் எங்க இடத்துல ஒரு சின்ன ஒரு வருமானம் உள்ளவனா இருக்கிறேன், என் குடும்பத்துல நான் ஒரு சாதாரண ஒரு நபரா இருக்கிறேன், பிரச்சனையே கிடையாது ஆண்டவருக்கு.
ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும் என்று சொன்னால் சின்னவர்களாக நீங்க பெரியவர்களாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. சிறியவர்களாக உங்களை பலத்த ஜாதியை கர்த்தர் மாற்றி கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இது தீவிரமாய் நடக்கும். எழுதுறீங்களாமா? எல்லாரும் எழுதுகின்ற ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் தீவிரமாய் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். தீவிரமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க தீவிரமாய், தீவிரமாய். ஹல்லேலூயா. உங்களுக்கு செய்ய, உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதி சீக்கிரத்துல ஹல்லேலூயா ஒரு நன்மையை கர்த்தர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜோவனுடைய சமூகத்துல தீவிரமாய் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, உங்களுக்கு ஒரு நன்மையை கட்டளையிடுறதுக்கு ஆண்டவர் தீவிரமாய் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.